இப்போது சில உலக புகழ்பெற்ற மனிதர்கள் ரைட் பர்சன் ராங் பிளேஸ் என்பதை மாற்றி ரைட் பர்சன் ரைட் பிளேஸ் ஆகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டப் போகிறேன். உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு நிச்சயம் அது உதவும். என்னோட ஆய்வுகள்ல அதிக உதாரணமா எடுத்துக்கிறது எப்பவும் மகாத்மா காந்தியும் அடால்ஃப் ஹிட்லரும் தான். மகாத்மா தன்னோட வாழ்க்கையை ரைட் மேன் ரைட் பிளேஸ்ங்கிற மாதிரி தான் திட்டமிட்டு அமைத்து கொண்டு வாழ்ந்தார். திட்டமிட்டு வெற்றியும் பெற்றார். காந்தியின் இயற்கையான அடிப்படை குணமே பிறரின் துன்பங்கள் கண்டு இறக்கப்படுதல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிந்து பேசுதல். அது ஒரு நல்ல வக்கீலுக்கான அடிப்படை பண்பு அல்லவா? வக்கீல் தொழிலை தேர்ந்தெடுத்து வக்கீல் ஆனார். அந்த அடிப்படை குணம்தான் வக்கீல் தொழிலையும் தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவின் இனவரி போராட்டத்தில் அவரை அங்கு போராட வைத்தது. பின் இந்தியாவுக்கு திரும்பி விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்க வைத்தது. வெறும் சுதந்திர போராட்ட தலைவராக மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காகவும் குரல் கொடுக்க வைத்தது. இறுதியாய் அதற்காகவே உயிரையும் துறந்தார். அவருடைய இயற்கையான அந்த இளம் வயது அடிப்படை குணம் எதுவோ அந்த ட்ராக்கிலே தான் தன் வாழ்க்கை முழுவதும் அவர் பயணித்தார். ரைட் மேன் ரைட் பிளேஸ். ஆனால் ஹிட்லர் ராங் மேன் ரைட் பிளேஸ். ஹிட்லரின் அடிப்படை குணம் இளம் வயதிலேயே எக்ஸென்ட்ரிக் தனமான ஒரு நெகட்டிவ் கேரக்டராகத்தான் இருந்திருக்கிறார். அவரின் தந்தையும் வளர்ந்த சூழ்நிலையும் கூட ஒரு காரணம் என்கிறார்கள். அவருடைய இயல்புக்கு நேர்மாறாக ஓவியம் தீட்ட ஆரம்பித்து தலை சிறந்த ஓவியராக முயற்சி செய்து அதில் தோல்வியுற்று பின் அரசியலுக்கு வந்தார். அவருடைய முரட்டுத்தனத்துக்கு எதையும் தீவிரவாதி போல் யோசித்து செய்யும் அந்த ஆளுமை குணத்துக்கு பொருத்தமான இடம் அரசியல்தான். அதனால் அது அவருக்கு ரைட் பிளேஸ் தான். ஆனால் ஹிட்லர் தன் ஆளுமை குணத்தை நல்ல வழிக்கு திசை மாற்றி யூதர்களை அரவணைத்து மற்ற நாடுகள் மேல் படையெடுக்காமல் ஜெர்மனியின் வளர்ச்சிக்கு மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தால் ஜெர்மனி இன்று உலகிலேயே நம்பர் 1 நாடாக உருவாகி இருக்கும். அப்படி இருந்தும் ஹிட்லர் அன்று ஜெர்மனியில் போட்ட ரோடுகளும் நவீன தொழிற்சாலைகளும் இன்றும் பேசப்படுகிறது. அதனால்தான் ராங் மேன் ரைட் பிளேஸ் என்று சொன்னேன்.